நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு வந்து ஜீரோ. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியால் தமிழ்நாட்டை ஆள முடியும். அதுக்கு அடுத்து இன்னொரு 50 வருடங்கள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. அதாவது தனித்து அப்படி 4ஆம் தேதி பாரு, நான் என்ன உனக்கு பதில் சொல்றேன், நீ இரு. நீ நாம் தமிழர் கட்சி வெறும் 3% மட்டும்தான் வாங்கும், அதுக்கு மேல இந்த எலெக்ஷன்ல வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா டிபேட்லயும் உட்காந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டு இருக்காங்க. 3% தான் காமிச்சது. 8.22% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி வெறும் 3% தான் இந்த எலெக்ஷன்ல வாங்க போகுது. அதுக்கான மேஜர் காரணம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வந்து டிஎம்கேவை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியா வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. Each may produce surprises. தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெறுவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப மெயினா 500 கோடி சீமான் வாங்கிட்டாரு, சாட்டை 2 கோடி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா உருட்டுனா அதுக்கு சாட்டை வந்து ஆதாரத்தை கேட்டாப்ல, அந்த ஆதாரத்தை குடுறா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நம்ம எல்லாம் அசந்து போற மாதிரி ஒரு சூப்பரான ஆதாரத்தை வந்து வக்கீல் வண்டுமுருகன் கொண்டு வந்திருக்காரு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்தை போட்டு கொஞ்சம் கிளின்னு கிளிக்கவும் போறோம். சோ எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்மி என்ன சொல்லியிருக்காரு, நாம் தமிழர் ஒரு கட்சி 0% வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சி தான். அந்த கட்சியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 100 வருஷம் ஆனாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 50 வருஷம் ஆனாலும் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி அவரோட வன்மத்தை கூட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும், இன்னொரு 50 வருடங்கள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. அதாவது தனித்து பிஸ்மி அப்படின்னும் போது அவர் வன்மத்தை கூட்டுறது நியாயம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த பீஸ் அப்படிதான். ஆனா இருந்தாலும் டிபேட்ல உட்கார்ந்து பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 3% தான் வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல இந்த வாட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. அதாவது டிவிகே விஜய் சர்ப்ரைஸ்னாங்கல, அதை விட ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப இருக்கு. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. சோ நாளைக்கு ரிசல்ட் அப்ப பாருங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஏன்னா கலை யதார்த்தம்ன்றது வேற, இந்த சோஷியல் மீடியா நரேட்டிவ் தான் ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா ப்ரோபகண்டா தான் இப்படி இருக்கு. விஜய் 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 டிஎம்கே இப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா கலை யதார்த்தத்துல மக்கள் படுற கஷ்டங்களை எடுத்து பேசின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் போட்ட எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய எஃபர்ட். சோ அந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஒரு ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கையா இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து களத்துல வந்து ஒரு உழைச்சிருக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு பெரிய சாபக்கேடு இருக்கு. அது பாரதியாரோ நல்ல கண்ணுவோ அப்துல் கலாமோ அவர்களுடைய காலத்துக்கு பிறகு மட்டும் தான் அவர்களை பாராட்டுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடா இருக்கு. இருக்கும் போதே வாழும் போதே மனிதர்களை அடையாளம் காணக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட இல்ல. அப்படி ஒரு அரிய மனிதராக நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள். அது உண்மைன்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா 180 தொகுதி கிட்ட கவர் பண்ண ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் மட்டும் தான். 1 hour பேசும்போது நான் வந்து எப்படி ஆட்சி அமைப்பேன், அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டீடைலா விளக்கி இருக்காரு. சோ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பாடம் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர் மட்டும் தான். மத்த எந்த கட்சி தலைவர்களும் அரசியல் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கல. மக்களை எப்படி ஏமாத்தி ஓட்டு வாங்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா இவர் மட்டும் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள் இலவசங்களுக்கு ஏமாறக்கூடாது, இந்த மாதிரி டாஸ்மாக மூடணும், இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட விதைச்சது வந்து பாத்தீங்கன்னா சீமான் மட்டும் தான். சோ அதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சைடுன்னு சொல்றாங்க. அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு அப்புறம் பாருங்க அவரோட சட்ட கலரே மாறி இருக்கும். இப்படி வேடிக்கை பண்றவன் விமர்சனம் பண்றவன் அவங்களுக்கு சேர்த்துதான் கத்திக்கிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் கெட்டவங்க அண்ணன் திறநிதி வாங்குறாரு, நல்லா வசதியா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஒவ்வொரு குரூப். அவங்களுக்கு தான் இந்த பதிவு. தம்பிகளா, நாங்க என் அண்ணன் படுற கஷ்டத்துல கூட நிக்கிறவங்க. அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிட்டு கூடையாதான் நிற்போம். ஆனா ஓவரால கலை யதார்த்தத்தை பார்க்கும்போது 3% நாம் தமிழர் கட்சி வாங்குமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ கம்மியா போறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புகள்னு ஒன்று விடுறாங்களே. ஆக்சுவலா கருத்து கணிப்புகளை நாம் தமிழர் கட்சி பேரையும் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது வேற விஷயம். அதுவே பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. ஏன்டா மீடியா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சி 1ல இருந்து 6 சீட்டு வாங்கும் அப்படின்ற மாதிரி போட்டு மற்றவையில போடுறீங்க. ஏன் அதே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா என்டிகன் போட்டு போடலாம்ல, உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே கழுவி தான் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. பட் மீடியா வந்து அப்படிதான் பண்ணும். காசு கொடுத்தாதான் அதுக்கு சாதகமா பாத்தீங்கன்னா அவங்க பேரையே போடும். அதுதான் மீடியாவோட வேலை. ஏன்னா ஊடகன்றது ஜனநாயகத்தோட 4வது தூண் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. காசுக்கு விலை போற எப்பயோ கம்பெனியா மாறிடுச்சு அது எல்லாமே. சோ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணணும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தாலும் நாங்க பேரை மென்ஷன் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்கு, இது வந்து தீண்டத்தகாத ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி என்டிகேவை பார்த்துட்டு இருக்காங்க. தேசிய ஊடகங்களா இருக்கட்டும், நம்மூர் மாநில ஊடகங்களா இருக்கட்டும், அவங்களோட கிராபிக்ஸ் கார்டுல திமுக இருக்கு, அதிமுக இருக்கு,
இப்போ புதுசா வந்த தவகவும் இருக்கு. ஆனா இவ்வளவு காலமா களத்துல நிக்கிற என்டிகேவை அதர்ஸ்னு போடுறது எந்த ஊர் நியாயம்? பட் அவங்க மற்றவையில போட்டதுமே பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 சீட்டு கொடுத்துருக்காங்களே. சோ 1ல இருந்து 6 சீட்டு நீங்களே அலாட் பண்ணும்போது அப்ப நாங்க எவ்வளவு பேர் growthல இருப்போம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நாங்க வாங்க போறது 0% ன்னுவீங்க, 4% வாங்குவோம். 4%ல இருக்கும்போது 3% ன்னுவீங்க, ஆனா நாங்க 6 வாங்குவோம். சோ 6ல இருக்கும்போது திருப்பி 3 ன்னுவீங்க, நாங்க 8 வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இப்போ என்ன சொல்றீங்க, திருப்பி 2 இல்ல 3 அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ பாருங்க எங்களோட ஜம்ப் இன்னும் அதிகமா தான் இருக்கும். சோ விஜய் மட்டும் இல்ல, எந்த நடிகர் களத்துக்கு வந்தாலும் சரி எங்களோட ஓட்டை பிரிக்க முடியாது. ஏன்னா நாங்க அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது மூலமா பாத்தீங்கன்னா அவங்கள வாக்காளர்களா மாத்துறோம். சோ அப்படி ஓட்டு போட்டவங்க திருப்பி ஒரு ரசிக மனப்பான்மையில போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா அது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில மட்டும் தான் போகும். ஐயா கருணாநிதி திமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது அதை ஏன் வீழ்ச்சி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த பிள்ளைகள் எம்மா கருணாநிதி. சோ இது வந்து எங்க ஓட் பேஸ் வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணாது. அது இன்னும் க்ரோவா தான் இருக்கும். கண்டிப்பா இன்னும் வளர்ச்சி இருக்கும். ஏன்னா நீங்களே ஒண்ணுமே சீட்டு கொடுக்காத நீங்களே பாத்தீங்கன்னா இப்போ 1ல இருந்து 6 2ல இருந்து 8 இப்படின்ற அளவு கொடுக்குறீங்கன்னா அப்ப எங்களோட growth எப்படி இருக்கும்? நீங்க சொல்றதை விட எப்பவுமே டபுள் மடங்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம். சோ இந்த வாட்டி டபுள் மடங்கு தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி என்டிகே சைடுல வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. சீமானுக்கு ஒரு பயங்கரமான growth இருக்கும். இந்த மீடியா கட்டமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி சுக்கு சுக்கா உடைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பயங்கரமா எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. அதாவது அவர் வாங்க போற ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வியக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிஎம்கேவோ ஷாக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா டிஎம்கே பார்ட்டிக்குள்ள இருக்க விசிகாவும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு ஓட்டையும் பாத்தீங்கன்னா பிரிக்கிறாரு. அவங்களுக்கு கிட்ட இருந்து ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா பறிக்கிற முயற்சியில் தான் இருக்காங்க. டிவிகே ஆகட்டும் என்டிகே ஆகட்டும் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வச்சு தான் ஓட்டை பிரிக்கிறாங்க. சோ விஜயும் ஒரு நல்ல ஓட்டை பிரிப்பாரு அப்படின்ற மாதிரி விசிகா தலைவர் திருமாவளவன் அவரும் வந்து சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். சோ அவர் சொல்லும் போதே அவர்கிட்ட ஒரு ஆதங்கம் தெரியுது. ஏன்னா விசிகா கிட்ட இருக்க ஓட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து எடுத்திருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது. சோ அவர்கிட்ட ஒரு ஆதங்கம் இருக்கு. அவர் போட்ட வீடியோல கிளியரா புரிஞ்சிக்க முடியுது. என்னன்னா ஒரு சினிமா ஒரு ஃபேஸை வச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட ஓட்டை வந்து எடுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருக்குது. டிஎம்கேல இருக்க பல கட்சிகளுக்கு இருக்குது. சோ விஜய் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி டிஎம்கே கட்சிக்குள்ள இருக்கவங்களே ஃபீல் பண்றாங்க. பட் அந்த இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் வராது. ஏதோ ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் வாங்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 20% இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சர்க்கிள் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் செயல்பாடே இல்லாத, தத்துவம் கோட்பாடு கொள்கை எதுவுமே இல்லாத சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கட்சிக்கு 20% ஓட்டு இருக்குன்னா தமிழ்நாடு அழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க சரி பண்ணணும். அதை சரி பண்றதா நம்ம முதல்ல 20% வாங்குவாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதாரத்தை வந்து நான் கொடுத்துறேன், இந்தாடா கவிட்டு போடா சாட்டை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல் வண்டுமுருகன் வந்து பேசியிருந்தாரு. சோ அவரு சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் வந்து 500 கோடி வாங்கிட்டாருங்க, சாட்டை வந்து 85 லட்சம் சிங்கிள் பேமெண்டா வாங்கிட்டாரு இப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை அந்த பயபுல வச்சுதுங்க. சோ வச்சதுக்கு சாட்டை கேட்ட கேள்வி அது எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல இறங்கியே அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உண்மையிலேயே நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தலுக்கும் பிறந்திருந்தா அதுக்கான ஆதாரத்தை கொடு, நீ பேசுறல இந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கு ஆதாரத்தை கொடுன்னு கேட்டாரு. சோ அது இடையில சமீபத்தில் கேள்விப்பட்டேன்னா ரொம்ப ட்ரஸ்டடான சோர்ஸ் கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன்னா 85 லட்சம் ரூபாய் ஒரே செட்டில்மெண்டா ஒரு மாசம் கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டில்மெண்டா 85 lakhs கொடுத்துருக்காங்க. அந்த 85 லட்சம் ரூபாய் தாண்டி மாசம் ஒரு பேமெண்ட், அந்த மாசம் பேமெண்ட் ஒரு மாசம் 5 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய். யார் எங்ககிட்ட பணம் கொடுத்தா நீ நிரூபிக்கணும். யாருகிட்ட சீமான 500 கோடி வாங்கினாரு, யாருகிட்ட நான் 2 கோடி வாங்க, திமுக சார்பா எனக்கு பணம் கொடுத்தது யாரு நிரூபிக்கலன்னா அவன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறக்கணும்னு அர்த்தம். அரசியலை பொறுத்த மட்டும் யார் காசு வாங்கினா அப்படிங்கறத உங்களால நிரூபிக்க முடியாது. அந்த பயப்புல என்ன பண்ணுச்சுன்னா 3 நாளா பயங்கரமா யோசிச்சு இப்ப எடுத்துட்டு வரேன்டா ஆதாரத்தை அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல்ல சீமான் சப்மிட் பண்ணார்ல அஃபிடவிட், அதை எடுத்துட்டு வந்திருக்கு. வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து இதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களா. பினாமி எல்லாம் கிடையாது. நம்ம அண்ணனோட மனைவியான கைவிழி அக்கா அவருடைய பேரில் அவரோட சொத்து விவரங்கள், அவர் பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குது, அவர் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு அதை தான் ஆதாரமா கொண்டு வந்திருக்கு இந்த பயபுல. இந்த மாதிரி மானாமதுரை பக்கத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா 25 ஏக்கர் லேண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க. சோ அந்த லேண்ட் வந்து முக ஸ்டாலினை மீட் பண்ணி அடுத்த 2 மாசத்துல வந்து வாங்கினது அப்படின்ற மாதிரி இது கொண்டு வந்து கொடுத்துருக்கு. சரி, இதுக்கும் 500 கோடி கைமார்ச்சினிய அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு என்டிகே சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த பயபுல ஆதாரம் கொண்டு வருதுல இது எல்லாம் செத்து புதஞ்ச விஷயம் தான் ஆல்ரெடி. ஏன்னா இதெல்லாம் திமுக சார்ந்தவங்க ஆல்ரெடி ஆயுதமா எடுத்து அடிச்சாங்க. அதுக்கு அப்பயே அவங்க விளக்கத்தை கொடுத்து முடிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா காளிமுத்து இருக்காங்களே, அதாவது சீமானோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களோட அப்பா, சோ அவரோட சொத்தை பிரிக்கும் போது அது வந்து கொஞ்ச காலம் இழுத்துருக்கு. அதுக்கப்புறம் அது தனியா இவங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த பயபுல சொன்ன சொத்து விவரம். அது பிரிச்சு இவங்க மேல தனியா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கு விளக்கத்தை என்டிகே சைடுல இருந்து கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி. டேய் விளக்க என்ன இதுவாட ஆதாரம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்களை போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ரொம்ப வருஷமா அந்த குடும்பத்துல சொத்து பிரச்சனை இருக்கு. காளிமுத்து அவர்களுடைய சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற இருந்துகிட்டு இருந்தது. கொடைக்கானல்ல இருக்கு. அதுல 2 குடும்பம் காளிமுத்து அவர்கள் அதுக்காக பிரிக்கிறது பெரிய இருந்தது. மதுரைக்குள்ளாக அவருக்காக இருக்கக்கூடிய ஒரு அது ஹோட்டல், அது பெரிய ஹோட்டல் இல்லை, உண்டு உறைவிட ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது. அது தங்கறதுக்கு மட்டும் அங்க இருந்துக்கலாம். சாப்பாடு சொன்னா சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. இன்னும் 2-3 இடங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிரிக்கக்கூடிய இடத்த ஒரு இடம் கயல்வெளிக்கு வருது. அதுல அந்த இடத்த தான் இவங்க பேர்ல அன்னைக்கு புதுசா வாங்குற மாதிரி பதிவு பண்றாங்க. இது எப்படி வாங்கினாரு, இந்த சொத்து எப்படி வந்தது? முதலமைச்சர் சந்திச்ச பிறகுதானே, சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் முத்து இறந்த பிற்பாடு முதலமைச்சர் சந்திக்கிறாரு. அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அந்த இடம்லாம் அவங்க பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிஞ்சிருந்தது. இது எப்படிலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே அதாவது விஜய் ஃபேன்ஸை தற்குறிகள்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அதுல எனக்கும் என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவனுங்க பிளைண்டா நம்புறாங்க. இந்த மாதிரி பிளைண்டா நம்பும் போது தான் என்ன ஆகுதுன்னா இவங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. விஜயை சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுற மாதிரி போட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்திக்கிறது, நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸை பிளைண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இப்படி நம்பாதீங்கன்னா, கொஞ்சமாவது யோசிங்கடா. நீங்க யோசிக்காம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறாங்க. சோ இந்த வேளாங்கண்ணி ஆலயத்துல போயிட்டு நீங்க கத்துனது எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி அது ஃபுல்லாவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. கொடைக்கானல்ல போய் இவங்க கத்துனது பாத்தீங்கன்னா இது ஃபாரினர்ஸ்லாம் அந்த வீடியோ எடுத்து போட்டு இவங்களுக்கு சிவிக் சென்ஸ் இல்லையா, எதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மானத்தையே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதே தெரியல. அதுவே உங்க மேல இருக்க பயங்கரமான குற்றச்சாட்டு. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ போடுறான், இதுதான் ஆதாரம் அப்படின்னும் போது சூப்பர் தம்பி, நீங்க சூப்பரா அப்படிதான் அடிக்கணும், அப்படிதான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. டேய், அவன் ரிலீஸ் பண்ணது சொத்து வேறண்டா. அந்த பயவுல அவனுக்கு சாட்டை கேட்ட கேள்வி உண்மையில ஹர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி நான் ஒரு குற்றச்சாட்டு தானே வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. நீ வச்சது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல, பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா உன் கட்சியோட தலைவரே பாத்தீங்கன்னா 500 கோடி வாங்கிட்டார் திமுக கிட்ட, சாட்டை 2 கோடி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி உன் வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு நீ அடிச்சு விடுவியா? இங்க பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, அதனால திமுக காசு கொடுத்தான். இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. டேய், என்னடா உன் லாஜிக்? இப்ப நீ கூட தான் ஜெயக்குமார் கூட போட்டோ எடுத்திருக்க, அதிமுக இருக்க பல பேர் கூட போட்டோ எடுத்திருக்க. உன் வாயை அவங்களுக்கு வாடகை விட்டா அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? சொல்ல முடியாதுல. இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்லாம உன்னை அப்படி சொல்ல முடியாது. நீ அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. டிவி கேக்கு சொம்பு தூக்குறது காரணம் என்னன்னா விஜய் உனக்கு காசு தராரு அப்படின்ற மாதிரி என்னால சொல்ல முடியுமா? நீ சொம்பு தூக்குறது உண்மை இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்கு அவங்க காசு தராங்கன்னு சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியும். என்கிட்ட ஆதாரம் இல்ல. உங்ககிட்ட ஆதாரமே இல்லாம நீங்க ஒருத்தன் காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்ற, அதுக்கான ஆதாரத்தை ரிலீஸ் பண்றா விளக்கண்ண அப்படின்னா எங்கெங்கயோ போய் ஏதோ பேசிட்டு இருக்கான். எனக்கு அது கீழே கமெண்ட்ஸ்ல இவனுங்க ஃபயர் விடுறத நினைச்சதான் ஆச்சரியமா இருக்கு. ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு. அப்ப அந்த ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுல யாரு சொன்னது, யாருகிட்ட இருந்து இவங்க வாங்குனாங்க அத சொல்லு. நீ காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல தெரியுது, யாருகிட்ட இருந்து வாங்குனாங்கன்னு சொல்லு. இத சொல்லவே மாட்டானுங்க. இதே மாதிரி தான் திமுக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனா பிஜேபியோட பிஜேபி இருந்து காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி என்டிகே மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பானுங்க. ஆனா யாருகிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்ல மாட்டானுங்க. காசு வாங்கினதே உங்களுக்கு தெரியுது, இவங்க வாங்கிட்டாங்கன்னு தெரியுது, ஆனா யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்க மட்டும் உங்களுக்கு தெரியாதா? ஏன்டா அவதூறு பரப்புறதுனா உங்களுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. யாரு மேல வேணா என்ன வேணா அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொன்னு, அவனை விட மோசம் எப்படி தெரியுமா, அவன் பேசுறதெல்லாம் சரின்னு நம்பிக்கிட்டு கீழே ஃபயர் விடுறீங்களா கமெண்ட்ல. எனக்கு அதுதான் புரியல. இதே மாதிரி தான் சவுக்கு சங்கர்னு ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா இனிஷியலா ஃபயர் விட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி சவுக்கு சங்கர் விஜய்க்கு ஆதரவா பேசுறாருன்னு அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ் எது இருந்ததுன்னா விஜய் ஏடிஎம்கே கூட கூட்டணியில் ஜாயின் பண்ணனும். ஒன்ஸ் இது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சவுக்கு சங்கர் விஜயை போட்டு பொலக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏ சவுக்கு, என்னையா ஒரு அப்போ ஒரு மாதிரி பேசுற, இப்போ ஒரு மாதிரி பேசுற, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சானுங்க. இதெல்லாம் நடந்தது தானே. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரியேட்டரும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கடா, உங்களை யூஸ் பண்ணி ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிக்கிறானுங்கடா அப்படின்னு சொன்னா புரியவே மாட்டுது அவங்களுக்கு. பிளைண்டா போய் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த பயபுல நெல்சன் பயபுல இருக்குல்ல, இந்த பயபுல என்ன சொல்லுது, நீங்க டிஎம்கே தானே அடிக்கணும், எதுக்கு டிவிகே அடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி தானே நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. டிவிகேவை அடிக்க கூடாத அளவுக்கு அது புனிதமான கட்சிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் என்டிகே சைடுன்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா சீமானும் சரி சாட்டை யாரு பேசினாலும் ஒரு ஸ்டேஜ்ல 1 hour பேசுறாங்க. அந்த 1 hourல முக்க அவரு ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டு வெளிவெளி வெளுக்குறாங்க. ஏன்னா அங்க இருக்க பிரச்சனை எடுத்து பேசுறாங்க. சோ அப்படின்னும் போது அவங்கள தான் போட்டு வெளுக்குறாங்க. கால் அவர் பாத்தீங்கன்னா டிவிகே போட்டு வெளுக்குறாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா அந்த கால் அவர் டிவிகே போட்டு வெளுக்குறாங்களே, அதை தான் இந்த நியூஸ் சேனல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றானுங்க. இங்க நடக்கிறதே இதுதான். இவனுங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, டிவிகே மட்டும்
மட்டும் தான் சீமான் அடிக்கிறாரு, சாட்டை அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க பேசுறதுல எப்படி இருக்குன்னா, முக்காவர் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் பேசி அடிக்கிறாங்க. ஒரு காலவர் பேசுறத நியூஸ் மீடியா என்ன பண்ணுதுன்னா, விஜயை பத்தி சீமான் பேசினாலோ இல்ல சாட்டை பேசினாலோ அது பேசு பொருளா மாத்துது. அது திமுகவை பத்தி பேசும்போது, அதிமுகவை பத்தி பேசும்போது அது பேசு பொருளா மாத்தல. அது நியூஸ் மீடியாக்கு இருக்க ஒரு அஜெண்டான்னு வச்சுக்கோங்களேன். இதுல வேற அவர் சொல்றது வந்து, நான் டிவிக்கு சப்போர்ட்லாம் பண்ணலையே, டிவிக்கு சொம்புலாம் தூக்கலையே அப்படின்ற மாதிரி விஜய் பண்ற தப்புகளை ஏன் உனக்கு சொல்ல தோணல? திமுகவை எதுக்குற சரி, விஜய் மேல இருக்க அந்த குற்றச்சாட்டுகளை எதுக்கணும்ல? விஜய் வந்து அப்படியே திமுக அரசியல தானே பண்றாரு. என்னன்னா, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணனே, நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திமுக மாதிரியே அதே கொள்கை கோட்பாடுகள், அதே இலவசங்கள், அதே டாஸ்மார்க், அதே குற்ற பின்னணி இருக்க வேட்பாளர்கள் அப்படின்ற மாதிரி அப்படியே டிட்டோ அவங்கள மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்கன்னா இது தப்புனா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும்ல. அதையா நீ சொல்லல? அப்படி இவனுங்களாம் மண்டைக்குள்ள வந்து ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. ஓ, இதெல்லாம் இப்படி இப்படிலாம் நடந்திருக்குமா, இதெல்லாம் இப்படி இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இப்போ எப்படி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வந்து விஜய் தான்ற ஒரு உலகத்துல வாழ்றானுங்க. அப்படி ஒரு உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2026 4ஆம் தேதி டிடிக்கு ஆட்சி அறிவிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டாங்க அறிவிச்சுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஈவி மிஷின் தகரப்பா பித்தல இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஈவி மிஷின் கோளாறு காரணமாக நாங்க தோத்தோம், இது எது மிஸ்டேக் பண்ணிச்சு, இது சென்ட்ரல் கவர்மெண்டோட சரி திட்டம், எலெக்ஷன் கமிஷன் சரியா வேலை செய்யல, எங்க நிறைய ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் திருப்பி சொல்றேன், எனக்கு அதிமுக திமுக சுத்தமா இந்த ரெண்டு கட்சி வர்றது பிடிக்காது. விஜய் ஆகட்டும் இல்ல சீமான் ஆகட்டும், இந்த மாதிரி மாற்று கட்சிகள் ஏதாவது ஆட்சிக்கு வந்தா நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டாங்க, இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. சோ அப்படின்னும் போது மாற்று வரணும் தான் நானும் நினைக்கிறேன். நானும் விஜய் ஆதரிச்சவன் தான். ஆனா அவர் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும், அவர் வைக்கிற இலவசங்களும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே இன்னொரு டிஎம்கே தான் தெரியும் போது அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அந்த இடத்துல ஒரு புரிதலை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். எப்பா விஜய்க்கும் டிஎம்கேக்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்லப்பா அப்படின்ற சொல்ற இடத்துல ஒரு கிரியேட்டரா நம்ம அதை பண்ணணும். அதை விட்டுட்டு உனக்கு வந்து மண்டைக்குள்ள ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நான் டிவி கேக்கு முட்டு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அஜெண்டா வச்சுக்கிட்டு இருந்தனா நீ இருந்துக்கோ. ஆனா மத்த கட்சியும் அது பண்ணணும்னு நீ யோசிக்க கூடாது. அப்படியே யோசிக்கிறியா, நீ வந்து அவதூற பரப்ப கூடாது. 500 கோடி வாங்கிட்டாங்க, 2 கோடி வாங்கிட்டாங்க, அங்க இருந்து காசு வருது, இங்க இருந்து காசு வருது, ப்ரூஃப் இல்லாம அவதூற பரப்ப கூடாது. ப்ரூஃப்ன்றது எது கேக்குறாங்க? நீ வாய்க்கு வந்தது பேச முடியாதுல. விஜய் வேட்புமனு தாக்கல் போது அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு, அசையா சொத்துக்கள் மொத்த லிஸ்டே பாத்தீங்கன்னா 1000 கோடிக்குள்ள தான் வந்தது. 800 கோடியா சம்திங் என்னமோ வந்ததா? சோ அவரோட மொத்த சொத்து 1000 கோடி தானா? கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்றாரு. ஆதவர்ஜுனா வந்து 1000 கோடி சம்பாதிக்கிறான்னு சொல்றாரு. சோ இவங்க எல்லாமே இவ்வளவு சம்பாதிக்கிறாரு அவ்வளவு சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க. அப்படி இத்தனை 1000 கோடி சம்பாதிச்ச ஒரு மனுஷன் மொத்தமாவே 1000 கோடி தான் சொத்து வச்சிருக்காரு அப்படின்னா என்னையா லாஜிக்? இந்நேரத்துக்கு அவர்கிட்ட மினிமம் அவர்கிட்ட ஒரு 5000 கோடி இருந்திருக்கணும்ல. மிச்ச காசுல எங்க? புரியல, புரியாது. ஏன்னா உனக்கு புரியாது. அங்கதான் முட்டு கொடுக்குறியே, அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டியே, அங்கதான் முட்டு கொடுக்குறிய நீனு. நான் வந்து இங்க சீமான் உத்தமரு, இங்க வந்து சாட்டை உத்தமரு, இவங்கெல்லாம் கரைப்படியாத கரங்கள், இவங்க எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா பேச வரல. உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீ கேள்வி கேட்கலாம். ஆதாரம் இல்லாம நீ எப்படி கேள்வி கேட்பன்றதா என்னோட கேள்வியா இருக்குது இந்த இடத்துல. சோ அப்படி வந்து பிளைண்டா ஒருத்தங்க மேல பாத்தீங்கன்னா அவதூறு வந்து தூக்கி போட்டு போயிட முடியாது. இதுக்கு முன்னாடி தான் இந்த விஷன் ஒருத்தன் ஓகேங்களா ஆங்கரா வந்து பாத்தீங்கன்னா இருப்பான். அவன் வந்து மாதிரி தான் சீமான் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வச்சான். அவர் ஃபுல்லா பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த எள்ளுவைய போக்கலைய பாட்டு கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் தான் பாட்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி போய் சொல்ற மனுஷனை பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வெற்றிமாறனே சொல்லியிருப்பாரு, ஆமா சீமான் வந்து இந்த மாதிரி பாட்டை வந்து அவர் தான் ஹம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. கூட ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்றேன் எலெக்ஷன் மைக் எடுத்தா போய் பேசுறது ஒண்ணு, வாழ்க்கையை பொய்யா பேசுறது ஒண்ணு. அந்த மனிதனோட வாழ்க்கையை பொய்யா இருக்கு. எள்ளுவைய பூக்கலைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஏன் டியூன் தான். நான் கிராமத்து பாடலாம் பாடுவேன்ல, வெற்றிமாறன் ஜிவி வந்தாங்க, நான் பாடம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த டியூன் தான் எள்ளுவை பூக்கலை பாட்டை மாத்தினாங்க. கிரெடிட்ஸ் தரேன்னு சொன்னாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஒரு காலேஜ்ல சீமான் பாட்டெல்லாம் பாடிருந்தாரு, கேட்டிருந்தேன். கேட்டுட்டு ஜிவிக்கு சொன்னேன், ஜிவி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு, அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஐ சென்ட் இந்த லிங்க், சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. தென் வி வெண்ட் அண்ட் மெட் போயிட்டு பார்த்துட்டு அந்த இது அதெல்லாம் எங்க பாட்டி எல்லாம் பாடுனதாப்பா அதை ஹம் பண்ணி கொடுத்தாரு. அந்த தொடப்பு கட்டைங்களாம் அவனுங்க ஒரு இமேஜினேஷன்ல நினைச்சுக்கிட்டு அது பொய் தான்றதை நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தானுங்க. அப்புறம் செருப்படி வாங்கிட்டு போனவன் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல பேர் இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து இந்த விளக்கணம் வந்துட்டு ஒரு ஆதாரம் இல்லாம இஷ்டத்துக்கு அவனுங்க ஒரு உலகத்துல அவனுங்க ஒரு இமேஜினேஷன்ல வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுவானுங்க. என்டிகேசில பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க, நாங்க வந்து இப்ப ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நாங்க சொல்ல வரல, பட் எங்களோட growth இந்த வாட்டி மேசிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க நம்புறோம். அது நடந்தா ஓகே, நடக்கலனாலும் களத்துல இறங்கி நாங்க போராடிட்டே தான் இருப்போம். ஜெயிக்கிறோம் தோற்கிறோம், ஆனா மக்கள் கூட நிக்கிறோம்டா. எலெக்ஷன் முடிஞ்சதால அப்படியே அமைதியால இருந்துட மாட்டோம், களத்துல கடைசி வரைக்கும் நாங்க நிப்போம், எங்களுக்கு அது பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொன்னு டிவிக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்றதா இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா வரலனா விஜயே முதல்ல களத்துல நிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கே வராத மனுஷன் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பிரச்சனைனா வருவாரா அப்படின்ற கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எது என்ன நடக்க போகுதுன்னு
தெரியல, எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்க போறாருன்னு தெரியல. என்னோட கெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இல்ல ஏடிஎம்கேக்கும் ஒரு ஸ்லைட் வாய்ப்பும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா டிஎம்கே மேஜர் வாய்ப்பு, ஏடிஎம்கே ஸ்லைட்டான ஒரு வாய்ப்பு. விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சீட்டுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி தான் மேஜரா பேசிட்டு இருக்காங்க. சோ அதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் கெஸ் பண்றேன். அதே மாதிரி சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சீட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் நானும் கெஸ் பண்றேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது எப்படி நடக்க போகுதுன்னு. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வெயிட்டிங்லேயே வெறியாவது அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.